படிகற்று பாடபடி கூறி பண்டாக சுற்றி வருகிறேன் நான் மேடையேறி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பொங்கும் தமிழ், புரட்சி தமிழ், மூவேந்தர்கள் ஆண்ட கல்வி தமிழ். சென்றடிவர் 8 திக்கும் கலை செல்வங்களை கொண்டு வந்து இங்கு சேர்த்து விடுவர் என்று பெற்றெடுத்த தாயும் இறந்த பொன் நாடும் நச்சடமே ஆடில் நனி சிறந்தது என்று தூங்கி கிடந்த உங்களை எல்லாம் தட்டி எழுப்பினான் தன் கவியால் வார சக்கிரத்து செம்மலா வாபு சிதம்பரனார் பிறந்த நாடு. உயிரை துரத்தேனும் இந்திய தேசிய கொடியை மார்பு தங்கினான் கொடிகாத்த குமரன் பிறந்த நாடு. தூக்கி வடைக்கு சென்ற பிறகு தூக்கி கையிற்கு முத்தமிட்டு வீர மரணமடைந்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாடு. அது மட்டுமா, உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு இந்த நாட்டிற்கே ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்தான் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாடு. கற்பி, ஒன்று சேர், பிறகு புரட்சி செய். உனக்கு தெரிந்த கல்விகளை எல்லா மக்களுக்கும் கற்பி. கற்பித்த மக்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து மக்களை கொண்டு உனக்கான உரிமையை கோரி கழகம் செய், புரட்சி செய் என்று சொன்னவர்தான் புரட்சியாளர் பாபா சாஹிப் சட்டமாமதி அன்னை அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி நான் யார்? இதுதான் கள்ளிக்காடு. இந்த கள்ளிக்காட்டை ஆளக்கூடிய கள்ளிக்காட்டிக்கே தலைவர் என்னுடைய தந்தை பெத்தநாயகன். அந்த பெத்தநாயகனுக்கு குணவதி என்று சொல்லக்கூடிய குண்டச்சி அம்மையாருக்கு ஒரே மகனாக ஒப்பற்ற மகனாக கள்ளிக்காட்டா என்று வேறுபட்டு சீரும் சிறப்போடு இத்தனை ஆண்டு காலம் அயல் நாடுகள் சென்று பாடங்களை பட்டங்களை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, மகனே படித்தது போதும், தாய் திருநாடு திரும்பவர் என்ற தந்தையின் கடிதத்தை பார்த்துடனே தந்தையின் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அக்கணமே ஓடி வந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த கள்ளிக்காட்டில் அடைய வந்த பிறகு கள்ளிக்காட்டை எல்லாம் சுற்றி பார்த்துக் கொண்டுதான் தாய் தந்தை இருவரை பார்க்க வேண்டும். அறியாத வயதிலே பொதுமகளை மக்களுக்கு சம உரிமை கேட்டவரா அண்ணல் பீமாராவ் சம உரிமை கேட்டவரா மறைத்தாலும் உலகெங்கும் சிலையாக நிற்பவரே மறைத்தாலும் உலகெங்கும் சிலையாக நிற்பவரே யாராக இருந்தாலும் வன்முறையின்றி எதிர்ப்பவரே அண்ணல் அம்பேத்கர் வன்முறையின்றி எதிர்ப்பவரே தட்டி தட்டி கேளு உரிமையே அழிக்க நினைச்சா காட்டி யாருக்கு நான் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. தட்டி தட்டி கேளு கன்னியம் கிராமம் அம்பேத்கரின் ஆலயம்.
இந்த கன்னியம் கிராமம் அம்பேத்கரின் ஆலயம். மாறிட்ட